இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்ல ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குங்க. இது கட்டி பெருங்காயம். இது அதே 1 ஸ்பூனில் துவரம் பருப்பும் போட்டுக்கலாம். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த குழம்பு நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். பாருங்கள், இது எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை குழம்பு வைக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம். இது மட்டுமே போதும். பாருங்கள், இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்குங்க. இதில் ஒரு 8 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தட்டி போட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ரெட் சில்லி பவுடர் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்காதீங்க, அப்புறம் ரெட் சில்லியோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், லேசாக இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள், பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியும் அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ தட்டை எப்படி மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் புளி வாசம் போக 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், புளி வாசம் போக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை விழுது இருக்கு இல்லையா, அதை இதில் போடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகிடுச்சு.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது குழம்பு. இது நல்லா 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 2 நிமிஷம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதில் நல்லா ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. வேணும்னா நீங்கள் இதில் நீங்கள் சாப்பிடும் போது நல்லெண்ணெய் கூட இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்கள் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.